கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சீமோனின் விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மாதிரியாக, சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கவனமாக வாழ வேண்டியது அவசியம். அதை நாம் இப்படி சொல்வது, எப்படி ஒரு தாமரை அது தண்ணீருக்குள்ள இருந்தாலும் அந்த இலையில தண்ணீர் ஒட்டாமல் இருக்கிறதோ, அப்படி போலவே ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தாலே கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் திட்டமாக நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அப்படித்தான் நம்மை அர்ப்பணித்தோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், உம்முடைய சித்தம் செய்வேன் என்பதுவே நம்முடைய அர்ப்பணத்தின் காரியமாக இருந்தது. அதை வெறுமனே பாடல்களிலே மாத்திரம் நாம் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதை நாம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையிலே அதிகமாக நாம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லாத இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை குறித்து, விருந்தோம்பலை குறித்து நாம படிக்க போறோம். இதற்கு இது ஒரு தலைப்பு பிரசங்கம் மாதிரி இருக்கும். ஒரு 3 வசனங்கள் தான். 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலே யோப்பா பட்டணத்தின் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் பேதுரு என்கிற பிரதான அப்போஸ்தலன் அநேக நாள் தங்கியிருந்தான். அநேக நாள் தங்கியிருக்கிற அந்த வீட்டிலே தேவ தரிசனங்களை பார்க்கிறான். அந்த அடிப்படையிலே கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனிதர்களும் அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களையும் அழைத்து அவர்களுக்கும் அங்கே விருந்தும் உபச்சாரங்களும் செய்யப்பட்டதாக 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருத்தருடைய வீட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பகுதிக்குள்ளே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய நல்ல பாடங்கள் இருக்கிறது. கவனிங்கள். இந்த தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் யார் என்றோ அவனுடைய பின்பலம் என்ன என்றோ சொல்லப்படவே இல்லை. ஆனால் அவன் செய்த கிரியைகள், அவனுடைய வீட்டார் அங்கே செய்த கிரியைகள் குறித்து 3 வசனங்களிலே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பிரதான அப்போஸ்தலன் அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறான். அவனுக்காக அறையை ஒதுக்கி கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு போர்ஷன்ல அவங்க இருந்திருக்கலாம். அவனை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. எவ்வளவு நாள் தங்கியிருப்பான் என்று வந்திருக்கிற பேதுருவுக்கும் தெரியாது, அந்த வீட்டானாகிய சீமோனுக்கும் தெரியாது. இப்படி நம்ம ஊர்ல இன்னைக்கு சொல்ற மாதிரி இருந்தா இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு 4 நாள் ஆச்சுன்னா நமக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தா கூட நம்மளால தாங்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு பழமொழியும் வச்சிருக்கிறோம், விருந்தும் மருந்தும். இப்போ இவரை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வர்றாங்க, அவங்களையும் உள்ள தங்க வைக்க வேண்டியிருக்குது, அவங்களையும் அகாமடேட் பண்ணி அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்குது. நான் நினைக்கிறேன் அநேக நேரத்தில் நம்ம யோபுவின் மனைவியை குறித்து பேசுகிறோம். இங்கே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனின் மனைவி மிகுந்த பாக்கியவதி. ஒரு பொறுப்பு இருந்த மாதிரி தெரியல. தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் சரியாக நடந்தேறுவதற்கு மிக ஒத்துழைப்பாக இருந்த ஒரு குடும்பம். என்னதான் பேதுரு ஒரு பிரதான அப்போஸ்தலனா இருந்தாலும் புறவினத்தாருக்கு சுவிசேஷம் போவதற்கு ஆண்டவர்
இந்த தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டை தான் பயன்படுத்தி இருந்தார். இதை தொடர்ந்து நிறைய பகுதியில இதே மாதிரியான சம்பவங்கள் வர்றதுனால இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், பிரதர், நாங்களாம் எங்க வீட்டுக்கு வந்தா யாருக்காக இருந்தாலும் டீ கொடுப்போம், நல்ல சாப்பாடுலாம் கொடுப்போம். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர்லாம் டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல பிரியாணி எல்லாம் வச்சு கொடுப்போம். உண்மைதான். நம்முடைய கலாச்சாரத்தின்படி யார் என்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சரி, உபசரிக்கிற பழக்கம் பொதுவாக இந்தியர்களுக்கு இருக்கிறது, தமிழர்களுக்கு இருக்கிறது. அதுவும் ஈரோட்டில் இருக்கிற நமக்கு கண்டிப்பா இருக்குது. ஆனா எத்தனை நேரத்துக்கு, எத்தனை நாளைக்கு இல்லையா? ஒரு நேரத்துக்கு ஓகே, ஒரு டீயை கொடுத்துட்டு அடுத்தாற் போல நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? எப்படா கிளம்புவாங்க? அதுக்கு பேரு விருந்தோம்பல் அல்ல. சரியா? பக்கத்துல கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏன்னா அததான் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விருந்தோம்பல் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க அப்படி இல்லை. சீமோன் பேதுரு இந்த சீமோனுடைய வீட்டில ஒரு நீண்ட நாளாக தங்கி இருக்கிறான். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி வேதாகமம் கற்றுக் கொடுக்கும் போது நாள் அளவெல்லாம் குறிக்கப்படவில்லை. சில நேரத்துல வாலண்டியரா வந்து தங்கின காரியங்கள்லாம் இருக்குது. இயேசுவை பார்க்கிறதுக்காக சகேயு போகிறான். சகேயுக்கு விருப்பம் இருந்ததோ இல்லையோ தெரியாது. இயேசு சொன்னார், இன்றைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும். நம்மளா இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்னா, கூட்டு போறது பிரச்சனை இல்லை, வீட்டுல இருக்கிறவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கும். எங்க படுக்க வைக்கிறது, என்ன சாப்பாடு கொடுக்கிறது அப்படின்னு நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் வந்திருக்கும். உடனே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நமக்கு இருந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆனால் பாவியான மனுஷனாக இருந்தாலும் சகை என்ன செஞ்சான்? வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 19:5-6. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஆமா, இவன் மரத்துல இருந்து எப்படி இறங்கினாங்கிறது அடுத்த வசனத்துல இருக்குது. அவன் சீக்கிரமாய் இறங்கி, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் யோசிக்கல, தன்னுடைய மனைவி என்ன சொல்லுவான், பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, எங்க தங்க வைக்கிறது, இவர் என்ன சாப்பாடு பாடும் தெரியலையே. இவர் மட்டும் இல்லை, இவர் கூட ஒரு கூட்டமே வருது, இத்தனை பேரையும் வீட்டுல கொண்டு போனா என்ன ஆகும், இது எதையுமே யோசிக்கல. குள்ளன் என்பதை திரும்ப திரும்ப பேசுகிறோம், ஆனால் இவருடைய நற்பண்புகள் அநேக நேரத்தில் நினைவுறப்படுவதில்லை. அவன் சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். ஒருவேளை உங்களுக்கு யாராவது போன் பண்ணி சீக்கிரம் வாங்க, உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு டீ ஒரு மிக்சர் கொடுக்கறத குறித்து நான் பேசல. சரியா? இங்க இயேசு என்ன சொல்றாரு, உன் வீட்டுல என்ன செய்யணும், தங்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப நமக்கு தங்கணும் தான் இருக்குது, எத்தனை நாள் இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அடுத்த நாள் கிளம்பி போயிருக்கலாம். ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற சுபாவங்களுக்கும் ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த வித்தியாசங்களும் இல்லை. பழைய ஏற்பாட்டுல எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய ஊர் பேர் வந்து ஆபேல் மகல்லோ அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன பேரு? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம். இப்போ தேவனுடைய அழைப்பை பெற்ற இந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த ஊராகிய ஆபேல் மெகல்லாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் போனானா அல்லது வாரத்துல 2 முறை போனானா தெரியாது, கர்மேல் மலைக்கு அவன் போவான். எங்க போவான்? கர்மேல் மலைக்கு. அது 20 மைல்கள் தூரம். இப்படி கர்மேல் மலைக்கு போகிற அந்த பயணத்தை பார்த்திருந்த நடுப்பாதையில சூனேம் என்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெண், அவருடைய பெயர் சொல்லப்படல. ரொம்ப ஆச்சரியம். சில நேரத்தில் எலிசா வந்து கேட்டதாக சொல்லப்படல, ஆனா அந்த மனிதனை குறித்து இவள் அறிந்து வைத்திருக்கிறாள். அதுவும் குடும்பம் பாருங்களேன்,
நம்ம எல்லாம் சாக்கு போக்கு சொல்லுவோம், எங்க எங்க வீட்டுக்காரெல்லாம் ரட்சிக்கப்படலைங்க. ஆமா, அந்த சூனேம் ஊர்ல இருக்கிற அந்த பெண்ணுக்கும் அவனுடைய கணவருக்கு பெரிய பக்தி எல்லாம் கிடையாது, அவனுக்கு இதை குறித்த அறிவு கிடையாது. ஆனா இவ சொல்ற காரியங்களை அவனால ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன பண்ணாங்க, இந்த பரிசுத்தவானுக்காக தன்னுடைய வீட்டிலேயே ஒரு அறையை கட்டினாங்க. அதுக்கு ஒரு நல்ல கட்டில் போட்டாங்க, நல்ல சேரெல்லாம் போட்டாங்க, விளக்குகள் எல்லாம் வச்சாங்க. அந்த நாட்களிலேயே, எப்போ எந்த நாட்கள், இஸ்ரவேல் தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே ஒரு பெண் இந்த பரிசுத்தவானை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணுவான், ஆபேல் மகல்லாவில இருந்து கர்மேலுக்கு போகும்போதெல்லாம் இந்த சூனேம் அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கிட்டு திரும்ப கர்மேல் போவாரு. கர்மேல்ல இருந்து திரும்ப சொந்த ஊருக்கு போகும்போது இந்த சூனேம்ல வந்து தங்கி திரும்ப அவருடைய பயணத்தை தொடருவார். இப்படி இந்த சூனேம் என்கிற ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்த ஒரு பெண்ணை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அங்கே எலிசா தீர்க்கதரிசி அநேக நாள் தங்கி இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து அந்த பிள்ளை மரித்து போகிறது. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்ததை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். அப்போ இது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பலை கொடுத்த ஒரு குடும்பம். அடுத்தது சகேயுடைய வீட்டில் அவனும் ஒரு விருந்தோம்பலை கொடுத்திருக்கிறான். இப்பொழுது நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற பகுதியில தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனின் விருந்தோம்பலை குறித்தும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை ஆட்சி இருக்கிற மாதிரி அன்றைய காலகட்டங்களில் இல்லை. அப்போ அன்றைய காலகட்டங்களில் சுவிசேஷ பயணங்களுக்கு எல்லாரும் எதைதான் பயன்படுத்த வேண்டி இருந்துச்சுன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளின் வீடுகள் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு அடைக்கலமாக என்ன செய்தது இருந்தது. ரட்சிக்கப்பட்டேன்னு கூட சொல்ல முடியாது, அதுலயும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப சகை ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு அவனுடைய வீட்டுக்கு போகல, இயேசு அவனுடைய வீட்டுக்கு போனதுனால சகை ரட்சிக்கப்பட்டான். அந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது. அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனேயே இவர்களுக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில ரொம்ப அதிகமான ஒரு ஆர்வமும் காரியங்களும் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். கவனிங்க, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில கவனிக்கும் போது என்னன்னா, அங்க கலாச்சாரத்தின் தடைகள் அல்லது மத ரீதியான தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தோல் பதனிடுகிற வேலை என்பது யூதர்களுக்கு அருவருப்பான ஒன்று. ஏன்னா செத்த மிருகங்களை, மிருகத்தினுடைய தோல்களை யார் தொடக்கூடாது, யூதர்கள் தொடக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில பேதுரு எங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்க தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி நிமித்தம், அந்த விருந்தோம்பல் நிமித்தம் என்னெல்லாம் உடைஞ்சிருக்குன்னா, மத நம்பிக்கைகள், கலாச்சார காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, உடைக்கப்பட்டிருக்குது. உடைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட அந்த வீட்டில் இருந்தே புறவினத்தாருக்கான சுவிசேஷம் போவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாசலை திறந்திருந்தார். அல்லேலூயா. ஆமா, இது ரொம்ப நம்ம கவனிக்கணும். பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனிதர்கள் தங்கி சுவிசேஷத்தினுடைய பிரபலத்தை மற்ற இடங்களுக்கு கொண்டு போவதற்கு தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்திருந்தார்கள். அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இருந்துச்சு. அவர்களுடைய பாரம்பரியத்தை குறித்தோ அதனுடைய விளைவுகளை குறித்தோ அவங்க யோசிக்கவே இல்லை. அப்போ ஒரு உலக பிரகாரமாக ரட்சிக்கப்படாத மனிதர்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தங்க வைப்பதற்கும் அல்லது அவர்கள் நிமித்தமாய் அநேகர் உள்ளே வருவதற்கெல்லாம் வரும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் மகலாம் மாறலாம். என்னடா இது இப்படி வந்து நமக்கு நெருக்கடியை தர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளின் வீடுகளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அவர்கள் மற்றவர்களை தங்க வைத்தார்கள். தேவ திட்டத்தின்படியான காரியங்கள் நடந்தேறுவதற்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சபை உருவாக்கத்தின் போது அங்கே நடந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 இருந்து 47 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவர்கள் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இதெல்லாம் வாசிக்கணும்.
46ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இது ரொம்ப நம்ம கவனிக்கணும் பாருங்களேன். ஆரம்ப கால சபை, ஆதி திருச்சபை எப்படி செயல்பட்டு வந்தது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி கதீட்ரல் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆலயங்களுக்கான பெரிய பெரிய கட்டிடங்கள் கிடையாது, நம்ம இருக்கிற மாதிரி கூட கட்டடங்கள்லாம் கிடையாது. அப்போ திரள்கூட்ட ஜனங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் சபைக்குள்ளே வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி ஆராதித்தார்கள் என்றால், சில தருணங்கள்ல அன்றைக்கு இருந்த யூதருடைய அந்த ஆலயத்தை பயன்படுத்தினார்கள், ஜெபாலயத்தை பயன்படுத்தினார்கள். அது இல்லாம வீடுகளை பயன்படுத்தினார்கள். எதெல்லாம் பயன்படுத்தினாங்க? எருசலேமில் இருக்கிறவங்க தேவாலயத்தை பயன்படுத்தினாங்க, அடுத்தது ஜெபாலயங்களை பயன்படுத்தினாங்க, அடுத்தது வீடுகள், ரட்சிக்கப்பட்டவருடைய வீடுகள். அப்போ வீடுகள்ல கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய, அப்படி ஆராதிப்பதற்கு வருகிற அந்த ஜனங்களை பராமரிக்கக்கூடிய, ஒரு விருந்தோம்பல் செய்யக்கூடிய பண்பு ஆதி திருச்சபைக்குள்ளே காணப்பட்டது. ஆதி திருச்சபைக்குள்ளே காணப்பட்டது. ஒருவேளை இப்போ நமக்கு பக்கத்துல கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள்லாம் செய்ய வேண்டி இருக்குது, அதனால நம்ம இந்த கட்டடத்துல ஆராதிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வேலை நடக்கும்போது அந்த பக்கத்துல நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை இப்படி மாற்று இடம் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம எங்க ஆராதிக்கிறது? அப்ப நாங்க யோசிச்சு பார்த்தோம், ஏதாவது ஒரு வாடகைக்கு எடுத்து ஆராதிக்கலாமா அப்படின்னு. ஏன்னா யாரும் எங்க வீட்டுல நீ ஆராதனை நடத்தலாம், நாங்க அதை பார்த்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய மனநிலைமை நம்ம யாருக்குமே இருந்துச்சா? யாரா சொன்னீங்களா? எதுக்கு பாஸ்டர் கவலைப்படுறீங்க, வாங்க நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோமா? என்னைக்கு ஆகிடும்? சொல்லல. அப்போ அதாவது ஒரு டெம்பரரியா கூட நம்முடைய வீடுகளை ஆராதிப்பதற்கான இடமாக பயன்படுத்துவதற்கு நமக்கு மனதில்லை. நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களே கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள வர வேண்டிய சுபாவ மாற்றங்கள். நம்ம நிறைய நேரத்துல பரிசுத்தத்தை குறித்து பேசுறோம், நீதியை குறித்து பேசுகிறோம். இதுவும் பேசப்பட வேண்டிய ஒன்றுதான். இதுவும் என்ன வேண்டியதுதான்? பேசப்பட வேண்டிய ஒன்றுதான். ரட்சிக்கப்பட்டாலே அது ரொம்ப அந்த மாற்றம் வந்துடும். பாருங்க, இன்னும் 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது தீர்த்திராவுராலும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் பாருங்க, 2 வசனத்துல, ஒரு வசனத்தில் ரட்சிக்கப்படாத அந்த பெண்ணை குறித்து எழுதியிருக்குது. இப்ப கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து. ஏன் இப்போ இந்த பட்டணத்துல ஊழியம் செய்கிற நாட்கள்ல தங்குறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா எல்லாம் விக்கிரக ஆராதனைகளினால் நிறைந்திருக்கிறது. அப்போ ஒரு ஆற்றங்கரையில தான் இந்த ஜெபம் நடக்குது. 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. அப்போ ஆற்றங்கரையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அங்க வந்த வசனத்தை கேட்க வந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறந்தாரு. அப்படி திறந்ததுனால இப்போ அவ வீட்டை யாருக்கு திறந்து கொடுக்குறான்? ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன பிறகுதான், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் கதவை என்ன செய்ய கொடுக்கிறது? நல்லா ஒரு பூட்டிட்டு தட்டி பாத்துக்கிறாங்க, திறக்குறாங்க. கவனிங்கள் அருமையானவர்களே, அவன் என்ன சொல்ற பாத்தீங்களா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில், கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவளா லீதியாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என் வீட்டுல வந்துட்டாங்க. அப்போ இந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் விசாலம் அடைகிறதை
இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதுங்க மட்டும் இல்லை, இதே அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் பாருங்களேன். 15ஆம் வசனம், சாரி 16 40ஆம் வசனம். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு நீதியாளரிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய். இப்ப சிறைச்சாலைக்கு போய் அங்க அடியெல்லாம் பட்டுட்டு திரும்பவும் எங்க தான் போறாங்க? லீதியாவுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. அப்போ லீதியாவுடைய வீடு அன்றைக்கு சுவிசேஷ மயமாக்கப்படுவதற்கு எப்பொழுதும் எப்படிதான் இருந்துச்சு? திறந்திருந்துச்சு. அதுக்கு அவன் காரணம் சொல்றா, நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள். நான் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறேன்? விசுவாசம் உள்ளவள். அடுத்தது இதே அதிகாரத்தில் 34ஆம் வசனத்துல ஒரு சிறைச்சாலைக்காரனை குறித்து எழுதி இருக்கிறது. என்ன எழுதி பாருங்க. பின்பு அவன் அவர்களை வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். இவனும் அந்த ஜெயிலர், அவன் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான். இப்போ காயப்பட்டிருக்கிற அந்த அப்போஸ்தலர்களை கூட்டிட்டு போய் தன்னுடைய வீட்டுல தங்க வச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்களுக்கு காயெல்லாம் கட்டி அவங்கள ரொம்ப சந்தோஷமா கவனிச்சுட்டான்னு எழுதி. அப்போ ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் மாற்றங்களை செய்கிறது பாருங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சகேயுதான். அவன் இயேசுவை பார்ப்பதற்காகத்தான் மரத்தில் ஏறி இருக்கிறான். ஆனா அவனுடைய வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். உடனே வேக வேகமா வந்தான். நான் நினைக்கிறேன் உள்ள மனுஷனா இருந்தாலும் இயேசுவை வீட்டுக்கு கூட்டு போகும் அப்படியே ராஜ நடையோட போயிருப்பான். ரொம்ப சந்தோஷத்தோட போயிருப்பான். அதனாலதான் இயேசு அவனுடைய வீட்டுக்கு சொன்னார், இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சது? ரட்சிப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வீட்டின் கதவுகள் சுவிசேஷ மயமாக்குதலுக்கு திறந்திருக்கிறதா? இன்னைக்கு இருக்கிற காலத்துல யாரையும் நம்ப முடியாதுங்க அப்படி நீங்க சொல்றீங்களா? கவனிங்களையா, இது சூழல்களை பார்த்து உண்டாவதல்ல, இருதயத்திலே வந்திருக்கிற மாற்றங்களின் அடிப்படையில். எந்த அடிப்படையில தான்? இருதயத்தில் வந்திருக்கிற மாற்றங்களின் அடிப்படையில். நாம் சொல்லக்கூடிய எந்த சாக்கு போக்குகளும் இந்த வேத வசனங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது. அதான் சொன்னேன், சூனேம் ஊர்ல இருக்கிற ஒரு பெண், அவள் பக்தியா இருக்கிறாள். பக்தினாலும் ஒரு பெரிய விசுவாசம் உள்ளவள் என்று சொல்ல முடியாது. பிள்ளை செத்து போனா அவ சொல்றா, இதுக்குதான் நான் பிள்ளையை குறிச்சு யோசிக்கவே இல்லை, நான் பிள்ளை வேணும்னு கேட்டேனா. இப்ப பிள்ளையை கொடுத்து அது செத்து போச்சு, என்ன பண்றது? அந்த அளவுல தான் அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா அந்த கணவனுக்கு அதுவும் இல்லை. ஆனா அவங்க தான் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஒரு ரூமை கட்டி கட்டிலெல்லாம் போட்டு பராமரிக்கிற வேலைகளை செஞ்சிருந்தாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால நேரத்துல ஒருவேளை இதை குறித்து நீங்கள் இதற்கு முன்பதாக கேட்டிருக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியும் ஒரு மிஷன் தான். இந்த விருந்தோம்பலும் என்னதுதான்? ஒரு ஊழியம் தான். ஏன்னா எப்படி சீமோன் பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிற்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற மனிதனாக இருந்தானோ, அப்படி போலவே அந்த சுவிசேஷம் கடந்து போவதற்கு இந்த தோல் பதனிடுகிற யோப்பா பட்டணத்து சீமோனும் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருந்தான். ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகளில் உங்கள் வீடு சுவிசேஷ பிரபல்யத்திற்கு என்றைக்காகிலும் பயன்பட்டிருக்கிறதா? உங்கள் வீடுகளில் சுவிசேஷ பிரதிகள் இருக்கிறதா? உங்கள் வீடுகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வருகிறவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இருக்கிறதா? அவர்கள் வந்து தங்குவதற்கு நீங்கள் உங்கள் இல்லத்தை, முதலாவது உங்கள் உள்ளத்தை திறந்திருக்கிறீர்களா? அப்போதானே இருதயம் இல்லத்தை திறக்க முடியும், வீட்டை திறக்க முடியும். உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குதா? நான் திரும்பவும் சொல்றேன், ஹவுஸ் விசிட் வரும்போது நீங்க கொடுக்கிற டீக்கும் மிக்சருக்கும் இது பொருந்தாது. அது நீங்க கொடுக்கலன்னா நாங்க வீட்டுல வந்து குடிச்சுப்போம், இல்லை கடையில வந்து குடிச்சுப்போம். இங்கே அவர்கள் தங்குவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு சூழல். இப்போ சீமோன் ஒருவேளை பேதுருவை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன ஆயிருக்கும் இல்லையா? என்ன பண்ண முடியும்?
ஒருவேளை பின்னாட்களில பவுல் பிலிப்பு பட்டணத்துல வந்த போது ஆற்றின் கரையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இவனும் ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு தேவன் இந்த சீமோனுடைய இருதயத்தையும் திறந்திருந்தார். இது ஒரு கிறிஸ்துவினுடைய அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் சுபாவமாக இருக்கிறது. மற்றவங்களை வரவேற்கிறது யாருடைய சுபாவமா இருக்கிறது? ஆமா, ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் சுபாவம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது எப்படி இருக்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 25:40. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கவனிங்கள். இப்போ நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் சாத்தியம் தானா அப்படின்னு. ஒரு பக்கத்துல எலிசாவுக்கு உதவின சூனேமியாரை குறித்து சொன்னேன். இயேசு கிறிஸ்து தங்குவதற்கு இடம் கொடுத்த சகேவை சொன்னேன். பேதுரு தங்குவதற்கு இடம் கொடுத்த சீமோனின் வீட்டை குறித்து சொன்னேன். பவுலும் சீலாவும் தங்குவதற்கு வீட்டை திறந்து கொடுத்த லீதியாவுடைய காரியங்களை பார்த்தோம். அந்த சிறைச்சாலைக்காரனை பார்த்தோம். கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக எங்கள் வீடுகளிலேயும் இப்படி அநேகர் தங்கியிருக்கிறார். ஒருவேளை அதை குறித்து சபையார் என்ன நினைத்திருந்தார்களோ எனக்கு தெரியாது. இந்த ஆளுக்கு காசு ரொம்ப ஆயிடுச்சு கொண்டு, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு சபையினுடைய கண்காணி என்ன சுபாவம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் எப்படி இருக்கணும்? மற்றவங்களே உபசரிக்கிறவனா இருக்கணும். ஒரு கண்காணியுடைய பொறுப்பு. அநேக நேரத்தில் இன்னைக்கு நம்ம ஊழியர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து எப்படி படிக்கிறோம் என்றால் வேத வசனத்தின் அடிப்படையில் அல்ல, நமக்கு தெரிந்திருக்கிற ஊழியர்களை பார்த்து அதன் அடிப்படையிலே தான் எது சரி எது தவறு என்று சொல்கிறோமே ஒழிய வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் கவனிப்பதில்லை. அப்போ ஒரு சபையுடைய கண்காணி யாரா இருக்கணும்? அப்போ கடந்த சில ஆண்டுகளாக நம்ம ஒரு போர்ஷனை, ஒருவேளை அது வேத பாடசாலைக்காக அந்த வீட்டை எடுத்திருந்தாலும் அதுல ஒரு அறையை நம்ம ஊழியக்காரர்கள் தங்குவதற்காக நம்ம ஒதுக்கி அவர்களை பராமரிக்கிற அந்த காரியங்களை செய்து பிறகு நம்ம காயப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருந்தாலும் இது யாருடைய சுபாவமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு கண்காணியுடைய சுபாவமா இருக்கணும். இப்போ வந்தவங்க ஒரு சாட்சியா இல்ல அல்லது அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கிறதுக்காக நம்முடைய கேரக்டரை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா தீத்துவுக்கு எழுதும் போதும் இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லவர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும். அப்போ ஒரு சபையுடைய கண்காணி இங்கே தீத்துவினிடத்திலேயும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? கண்காணியானவன் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று. ஒரு சபையுடைய ஊழியன் என்ன சுபாவத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அங்கே ஒரு சபையின் ஊழியன் எப்படித்தான் இருக்கணும்? அந்நியரை உபசரிக்கிற, அவனுக்கும் இந்த விருந்தோம்பல் பழக்கம் இருக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கிறவனா இருக்கணும். அப்போ இத ஒருவேளை நீங்க பார்த்த விதம் தவறாக இருந்திருந்தால் இன்றைக்கு திருத்திக் கொள்ளுங்கள். அதனால சொல்றேன், இது நம்மகிட்ட நிறைய இருக்குதுங்கிறதுனால நம்ம செய்யல, இதுவும் நம்முடைய ஒரு சுபாவமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். இப்ப நம்ம ஊர்ல இந்த பழக்கம் கொஞ்சம் கம்மி தான்.
வேதத்தை தாண்டி நம்ம ஊர்ல இந்த பழக்கம் கம்மி. ஆனா இப்ப வட இந்தியாவில் மிஷனரிகளாக பணியாற்றக்கூடிய பணித்தளங்கள்ல இருக்கிறவர்கள் தங்கள் வீடுகள் எப்பொழுதும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஆயத்தம் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க மிஷன் இயக்கத்துல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், இப்ப நாங்க 2006ஆம் வருஷத்துல பீகாருக்கு போன போது அங்கே போன உடனே எங்களுக்கு அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டுல தான் எங்க தங்க வச்சிருந்தாங்க. நாங்க போகும்போது இங்க 3-4 நாள் ஆயிடுச்சு டிராவல்ல, மொழி தெரியாது, எதுவும் தெரியாது. அங்க போய் எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அரண்டு போய், ஏன்னா எங்க வீட்டை காலி பண்ணி அப்படியே நாங்க ட்ரெயின்ல தூக்கிட்டு போயிட்டோம். அதுக்கெல்லாம் அவங்க வைக்கிறதுக்கு இடத்தை கொடுத்து எங்களுக்கான உணவு வகைகள் எல்லாம் பதார்த்தங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட விடிய காலம் ஆயிடுச்சு. நாங்க நைட்டு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சகோதரி அந்த தீதி அவங்க ரொம்ப ஆச்சரியமாக செயல்பட்ட காரியங்கள். அந்த ஊழியர் தான் ஒரு தலைமைப்பிடத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 18 வருஷமாக உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர். அவர் அங்க இருக்கிறார், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது எந்த விதமான காரியங்களும் இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்ட காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்க சில நேரத்தில் பேசிக்கோம். ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். ஆனா இப்படிப்பட்ட விருந்தோம்பல் பழக்கம் இன்றைக்கு நம்முடைய பட்டணங்களிலே நமக்கு மத்தியில் இல்லாம போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் சுபாவமாக காணப்பட வேண்டிய ஒன்றை இன்றைய திருச்சபைகள் இழந்து விட்டது. கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, இது ஏதோ ஒரு திடீர்னு நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் அல்ல. என்ன பண்றது, வேற வழியில வந்துட்டாங்க நாங்க விட்டுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இது நம்முடைய சுபாவமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பேதுரு பின்னாட்கள்ல நிருபத்தை எழுதும் போது இப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவரையொருவர் விசாரியுங்கள். ஆமா, சபைக்குள்ள இருக்கிற எப்படி விசாரிக்கணுமா? ஆமா. ஆனா நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சபையில இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நேரமாகிலும் உங்கள் வீடுகளை திறந்து ஒரு ஜெபத்தை நடத்துங்க, ஒரு 1 hour நடத்துங்க. ஒருவேளை வருகிறவர்களுக்கு நீங்க டீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லிட்டேன். எத்தனை பேர் உங்களுடைய கதவுகளை திறந்தீர்கள்? ஒரு சில வீடுகளை தவிர. கவனிங்கள் ஐயா, இது ரட்சிக்கப்பட்டவருடைய சுபாவம் என்று சொல்லி இருக்கும் போது எனக்கு அந்த சுபாவம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்வி எழுப்புது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? உண்மையாகவே தேவன் என்னுடைய இதயத்தை திறந்திருக்கிறாரா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை நாம் தொலைத்து விட்டோம். சபையாக கட்டிடமாக நாம் கட்ட வேண்டியதனுடைய அவசியம் என்ன வந்தது? யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய 20 குடும்பமோ 25 குடும்பமோ நம்ம கூடி ஒரு ஆராதிக்கிறதுக்கு ஒரு லட்சக்கணக்கான ரூபாயை போட்டு அல்லது கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு இடத்தை வாங்கி நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உங்க வீடுகளில் இல்லாத என்ன இங்க இருக்குது? எதுவும் கிடையாது. மனம், நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டிருந்தால், ஒரு வீட்டில் ஒரு 5 குடும்பங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நாம் ஆயத்தமாக இருந்திருந்தால், இன்றைக்கு சுவிசேஷத்தினுடைய விரோதிகள் நம்மை எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நம்முடைய சுவிசேஷத்திற்காக பயன்படப்பட வேண்டிய பணங்களை வைத்து நாம் மைக்கு, PA சிஸ்டம், இந்த மாதிரி கேமரா இது எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வீடுகள்ல ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற இடத்துல நம்ம மனரம்யமா ஆராதிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். எது இல்லாததுனால அது முடியலன்னா விருந்தோம்பல் பழக்கம் நமக்கு இல்லாததுனால. வந்தா போக மாட்டாங்க, உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அவனுக்கு டீயை போட்டு கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு கொடுக்கணும். இருதயம் எங்கே திறந்திருக்கிறது? இருதயம் அடைக்க வல்லவா செய்திருக்கிறது? அப்படி இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்டவருடைய சுபாவம் என்று சில சுபாவங்கள் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு 10 நாள் சாப்பாடு போட்டிருக்கிறேன், நான் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறேன், இவங்க என்னைக்கு எனக்கு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு கொடுக்கறதும் இல்லை. இவங்க நமக்கு
சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்து, அதாவது நம்ம ஊர்ல இந்த திருமணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி இல்லை, திருமணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு கிறிஸ்டியன் ஆட்டிட்யூட், ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவம். அதுதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவ உறவுல இருக்கிறேன், நான் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்படின்னா நாங்க இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணணுமே, நாங்க ரொம்ப பொருளாதாரத்தில் குறைங்க. நான் ஒன்று சொல்றேன் கவனிங்க. எங்க வீட்டுல நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை வைத்து மற்றவங்களை உபசரித்து பழகு. வருகிறவர்களுக்காக நாம் கடன் வாங்கி சேவை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நம்மகிட்ட இருக்குதோ அதை மனப்பூர்வமா மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இருதயம் இருக்கும். டீ கொடுக்கணும், பிளாக் டீ தான் போட முடியும், பரவாயில்ல, அதை மனோரமியமா செய்யலாம். அதுக்கு எங்கேயாவது போய் காசு தேடி நான் பால் வாங்கிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஐயோ எங்க வீட்டுல ஒயிட் சுகர் தான் போடுவோம், அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க என்ன போடுவாங்களோ அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிறதுல இருந்து கொடுத்து பழகக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். எனக்கு இத படிச்சதுனாலயே என்னன்னு தெரியல, ஆனா இதுக்கு முன்னாலேயே நம்ம ஐக்கிய கூடுகை நடத்துறோம் இல்லையா, ஊழியக்காரங்க எல்லாம் வர்றாங்களே, அதுல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா ஊழியக்காரருடைய மனைவிமார் எப்படி வருகிற நபர்களை விசாரிக்க வேண்டும், அதுல அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க எப்படி நடந்துக்கணும். நான் நினைச்சிருக்கிறேன் டீய போட்டு கப்பல ஊத்தி எப்படி கொடுக்கணுங்கிற வரைக்கும் ஒரு செய்முறை விளக்கத்தோட செய்யணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியறது இல்லை. ஒரு முறை எங்களுடைய மூத்த ஊழியரோடு நான் ஒரு கிராம பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். எனக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் கிடையாது. நான் முதல் முறையா என் கூட ஸ்கூட்டர்ல வர்றாரு. அப்போ போன உடனே பார்த்தா ஒரு ஓலை குடிசை. ஆனா இவரை பார்த்தவொடனே இவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கிறத பார்த்தவொடனே எல்லாரும் பயங்கரமா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையானா நான் நினைச்சேன், என்னடா இந்த மாதிரி இடத்துக்குலாம் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சேன். ஏன்னா அவர் ரூம்ல எப்பவுமே ஏசி ஓடிட்டு இருக்கும், கார்ல ஏசி இருக்கும், இவர் இப்படி எல்லாம் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு யோசிச்சு போன உடனே அங்க உட்கார்றதுக்கு சேர்லாம் இல்லை, 2-3 கருங்கல் இருந்துச்சு. அதுல அவர் ஒரு கருங்கல்ல உட்கார்ந்தாரு, நான் ஒரு கருங்கல்ல உட்கார்ந்தேன். அப்போ அந்த அம்மா பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ செய்றாங்க. திடீர்னு பார்த்தாங்க அடுப்புல புகைலாம் ஓடிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் முடிச்ச பிறகு அந்த அம்மா வந்தது, 2 டம்ளர்ல கொண்டு கொடுத்தாங்க. நான் எப்பவுமே ரொம்ப சுத்தம் பார்க்கிறேன். அதாவது டீ டேஸ்டா இல்லைனாலும் பரவாயில்ல, டீ டம்ளர் சுத்தமா இருக்கணும்னு பார்ப்பேன். ஆனா டீ கடைக்கு போனா கூட முதல்ல டீ போடுற ஆள் எப்படி இருக்கிறான், குளிச்சிருக்கிறானான்னு பாக்குற ஆளு. இப்போ அந்த அம்மா டீயை கொண்டு என் கையில கொடுத்த உடனே அந்த டம்ளர்ல கை வச்ச உடனே அப்படியே ஒட்டிச்சு. இந்த ஸ்டிக்கர்ல அந்த பேஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படி ஒட்டும், அந்த மாதிரி ஒட்டிச்சு. எனக்கு உள்ள சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடுற மாதிரி. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் கவனமாக குடிச்சிட்டாரு. சரி என்ன பண்றது, மூத்தவர் குடிக்கும் போது நான் இப்பதான் ட்ரைனிங்ல இருக்கேன், நான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா, நானும் குடிச்சு பார்க்கலான்னு வாயில வச்சா அது ஆட்டுப்பால். நான் வாழ்க்கையில குடிச்சதே இல்லை. அதுல போக ஸ்மெல்லு. ஐயோ அன்றைக்கு எனக்கு அந்த ஒரு சில நிமிடங்கள் என்னால தாங்கவே முடியல. முடிஞ்சது, அங்க ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மா அந்த கூல ஓலையில இருந்து அங்க ஓலையில சொறி வச்சிருந்த ஒரு படத்தை எடுத்து ஐயா அவங்க கிட்ட காணிக்கை கொடுத்தாங்க. திரும்பி வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட பேசுறாங்க. அங்க இருந்து எதுவுமே பேசல. என்னடா முகம்லாம் ஒரு மாதிரி போச்சு அப்படின்னாரு. அம்மா எனக்கு பழக்கம் இல்லை, பழகணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒருவேளை என்னால அந்த காரியத்தை அக்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா அந்த ஏழை பெண்மணி, எனக்கு பேர் தெரியாது, ஆனா அந்த பெண்மணி செய்த காரியம் என்ன, தன்னிடத்துல இருக்கிறத மறுபுறமா அவங்க கொடுக்குறாங்க. இப்போ சீமோன் என்கிற இந்த தோல் பதனிடுகிறவனுடைய வீடு,
தோல் அந்த வேலை செய்யக்கூடிய வீடு எப்படி இருந்திருக்கும்? நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சுத்தமா இருந்திருக்குமா தெரியல. தோலோட ஸ்மெல் இருந்திருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, அந்த தோல் ஸ்மெல் இருக்கிற வீடு அந்த ஏரியாவிலே நம்ம போக முடியாது. ஆனா அங்கதான் யார் இருக்கிறா? பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு இருக்கிறான். அங்கதான் அவன் ஜெபம் பண்றான். அங்கதான் தேவ தரிசனங்களை எல்லாம் பெற்றுக் கொள்கிறான். அங்கதான் மற்ற விருந்தினர்களையும் கூட்டு உள்ள உட்கார வைக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஐயா, விருந்தோம்பலில் நான் கடன் வாங்கி செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. என்னிடத்தில் இருக்கிறதை மனப்பூர்வமாக எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் நான் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் கிறிஸ்டியன் ஆட்டிட்யூட். நமக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, பாஸ்டர் வருவாரு, அவருக்கு மட்டன் தான் பிடிக்கும், முன்ன தொடைய வாங்கு. இது ஏழையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இது ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இல்ல. அவங்களுக்கு தான் என்ன, கறி வந்திருக்கா வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால முக்கூறுள்ள ஆயுதத்தை குத்தி அவன் எடுத்து சாப்பிடுவான். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அல்லது நீங்கள் பழகின கடந்த காலத்தில் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் வந்த எந்த காரியங்களையும் நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கூடாது. அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. வேதத்துக்கு திரும்புங்க. ஒரு இயல்பான விதத்தில் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை காண்பிக்கிறவர்களாக நீங்கள் வாழ்ந்து விடுங்கள். அது மிகவும் ஆரோக்கியமானது. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். இது கடமை அல்ல, இது என்னுடைய பொறுப்பு. This is my responsibility. இது என்னுடைய ஒரு கண்காணியுடைய ஒரு சுபாவமாக இருக்க வேண்டியது. நான் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமோ அதே போல விருந்தோம்பல் இருக்கிறவனாகவும் செய்கிறவனாகவும் நான் இருக்க வேண்டியது அவசியம். சில நேரத்தில் நம்ம தேவதூதர்களை விசாரிக்கலாம், உபசரிக்க வேண்டியிருக்கலாம். சில நேரத்தில் பிசாசை கூட்டு வச்சு உபசரிக்க வேண்டியிருக்கலாம். அது அவர்கள் பாடு. ஆனா நான் யாரா இருக்கணும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அங்க ஒரு 3 பேர் வர்றாங்க. என்ன பண்ணா, தூரத்திலிருந்து வரும்போதே உள்ள ஓடி போய் கதவை பூட்டிக்கல இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கதான் வர்ற மாதிரி இருக்குது, கதவை போட்டு வெளியில கூட்டத்தை மட்டும் உள்ள போய் உட்காந்துக்கலாம். அப்படிலாம் நவீன டெக்னிக்லாம் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா பாருங்க, ஆபிரகாம் பார்த்துட்டே இருக்கிறான். அவங்க எப்ப பக்கத்துல வருவாங்கன்னு பார்த்து உட்காருங்க, இளைப்பாறிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்லி கால்களெல்லாம் கழுவ வச்சு ஒரு நீண்ட பணிவிடையை செய்து, அப்பதான் பார்த்தா வந்திருக்கிறது யாருன்னா தேவனும் தேவதூதர்களும் வந்திருக்காங்க. அந்த யாரு யோசிச்சு பாருங்களா. ஒருவேளை அவங்க கவனிக்காம இருந்தா என்ன இருந்திருக்கும்? தேவனையும் தேவதூதர்களையும் உபசரிக்கிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை அவன் என்ன செஞ்சிருப்பான்? இழந்திருப்பான். அது மட்டும் இல்லைங்க, இப்ப லோத்து அவனை குறிச்சு நெகட்டிவான காரியங்கள் இருந்தாலும் அவன் என்ன செய்யறான்? அவனை ஏன் வேதம் நீதிமான் என்று சொல்கிறது? அவனை ஆண்டவர் ஏன் ரட்சித்தார்? அவனுடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தான். அவன் என்ன சொன்னான்? என் பிள்ளைகளை வேணா கூட விட்டுறீங்க, வந்தவங்க ஒன்றும் செய்யக்கூடாது சொன்னானா? அப்போ சோதோம் கொமோராவுல இருந்தவருக்குள்ள கூட இந்த சுபாவம் இருந்துச்சு. வீட்டுக்கு வர்றவங்களை பராமரிக்கணும்னு சொல்லிச்சு. வந்திருக்கிறவர்கள் தேவதூதர்களாக இருந்தாலும் வந்தவர்கள் தன்னை காட்டிலும் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. இவன் தான் அவங்களை பராமரிக்கிறான். ஆனா ஒரு நாள் அடுத்த நாள் என்ன செய்யறாங்க? அவங்க தான் இவனை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க பட்டணத்தை விட்டு வெளியே. தன்னிலும் பலவான்களை உபசரிப்பதற்கு லோத்துவினால் முடிந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விருந்தோம்பல் பழக்கம், இந்த சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு 3 மனிதர்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்கலாம். நம்ம அதிகமாக கேட்டிருக்காத மனிதர்கள், சரியா? ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம். ரோமர் இந்த அதிகாரத்தை நீங்க ஏற்கனவே வாசித்தீங்கன்னா
இது என்னையா எல்லாரும் பேரையும் போட்டு நிறைய பேருடைய ஆளுகளை பேரை போட்டு வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் எழுதியிருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தினுடைய துவக்க 2 வசனங்கள்ல வாசிக்கும் போது கெங்கிரேயா அப்படிங்கிற ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக இருந்த பெபேயாள், அவ பேர் என்ன? பெபேயாள். நமக்கு தமிழ்ல கொஞ்சம் அவ்வளவு அந்த அர்த்தம் சரியா இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் ஆனாலும் கவனி. இப்போ கெங்கிரேயா அப்படிங்கிற ஒரு கடற்கரை பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரி. ஒருவேளை இவதான் டிக்கனஸ் அப்படின்னு தான் போட்டிருக்குது. ஒருவேளை இவதான் அங்க பிரசங்கம் பண்ணனாலா இல்ல பிரசங்கம் பண்ணுறவர்களுக்கு உதவியா இருந்தாலா தெரியாது. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட பெண்மணி. ஏன்னா அவன் சொல்றான், நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ன செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கெங்கிரேயாங்கிற பட்டணத்துல இருக்கும் போதும் அவள் அந்த பவுலுக்கு பணிவிடை செய்கிறவளா இருந்தாள். அடுத்த வசனத்தில் எழுதியிருக்குது, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவியா செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். இந்த பெபேயாளை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி என்ன? அவள் சபையில இருந்தபோது எனக்கு மாத்திரம் அல்ல, அநேகருக்கு எப்படி இருந்தா, ஆமா, இந்த உபசாரம் பண்ணுகிறவளாக இருந்தாள். அதனால அவளை ரோமாபுரி திருச்சபையே நீங்கள் பரிசுத்தவான்களை போல இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? என்ன சொல்ல போனா, அவளுக்கு என்னதான் தேவையோ பவுல் அந்த இடத்துக்கு போயிருந்தா என்ன கனமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் ரோமாபுரி திருச்சபை யாருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவ ஒரு டீச்சர்னு சொல்லல, இவ நல்லா போதிக்கிறவன்னு சொல்லல, இவ தீர்க்கதரிசனம் சொல்லுவான்னு சொல்லல, அப்படி சொல்லியிருக்கா இல்ல. இந்த பெபேயாளுடைய சுபாவம் என்ன, இவருடைய கேரக்டர் என்ன சொல்லியிருக்குது, எல்லாரையும் விசாரிக்கிறவள். அப்போ ஒரு சபையில ஒரு நம்பகமான சகோதரியாக இருக்கிறாள். அவள் செய்த ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க போகிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அவன் என்ன செய்வான், நல்ல உபசரிப்பான். அந்த உபசரிச்சதுனால அவளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. என்ன பாக்கியம்னா, இந்த ரோமர் நிருபத்தை ஒன்று அவளோ அல்லது அவளோடு சேர்ந்த இன்னொருவரும் சேர்ந்து எங்க எடுத்துட்டு போறாங்க, ரோமாபுரி திருச்சபைக்கு எடுத்துட்டு போறாங்க. இன்றளவுக்கும் இவளுடைய பெயர் நினைவு கூறப்படுவதற்கு காரணம் இவள் சொப்பனமோ தரிசனமோ பார்த்ததினால் அல்ல, இவளுடைய விருந்தோம்பல் தான் இன்றைக்கும் இவளை நம்ம மத்தியில என்ன செய்ய வைத்திருக்கிறது, பேச வச்சிருக்கிறது. சொல்ற புரியுதா? இன்றைக்கு ஊழியக்காரின்னு சொன்ன உடனே என்னெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறோம், சொல்லுங்க, என்ன தெரியும் நினைக்கிறோம்? ஆனா இவ அங்க கெங்கிரேயா சபையில ஒரு நம்பகமான ஊழியக்காரியா இருந்ததுனால தான் போகாத ஒரு பட்டணத்துக்கு இந்த நிருபத்தை எழுதி இவ கரெக்டா கொண்டு போய் ரோமாபுரியில கொடுத்ததுனாலதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு கிடைச்சதுனாலதான் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்த ஒரு சரியான புரிதல் நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. முக்கியம். ஒருவேளை நாம் அப்படி நம்ப தகுந்த நபர்களாக, விசாரணை ஊழியத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள். தீத்துவின் புத்தகம் நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி குறைவுகளை நீக்குகிறது. குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமா, இப்போ 2 பேரை மென்ஷன் பண்றாரு. ஒன்னு சேனா, இன்னொன்னு அப்பல்லோ. அப்பல்லோங்கிற மனிதனை குறித்து நமக்கு தெரியும். அவன்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு 18வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து நமக்கு அறிமுகமானவர் ஒரு யூதன், ஒரு வைராக்கியமான மனிதன், கர்த்தருடைய வசனங்களை திட்டமாய் போதிக்கிறவன். ஒருவேளை அதுல திருத்தங்கள் செய்ய வேண்டியது வந்தால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் உள்ளவன். அவனுக்கு பைபிள் தெரியும், அவன் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் சொல்லிக் கொடுத்ததுல தப்புன்னு சொன்ன உடனே அவன் திருத்திக் கொள்வதற்கு எப்படி இருக்கிறான்? ஆயத்தமா இருக்கிறான். அப்படி ஒரு அப்பல்லோ. சரியா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 இருந்து 28வது வசனம் வரை. ஆனா இந்த சேனாவை குறிச்சு என்ன எழுதி இருக்குதுன்னா நியாயசாஸ்திரி, ஆங்கிலத்தில் லாயர்னு போட்டுருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? லாயர். ஒருவேளை நியாய பிரமாணங்களின் அடிப்படையில அவன் ஒரு லாயரா இருந்தானா அல்லது அன்றைய உலக பணியில அவன் ஈடுபட்டானா எனக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டு கருத்துக்களையுமே முன்வைக்கிறாங்க. ஆனா இவர்களையும் உபசரிப்பதற்கு பவுல் சொல்லுகிறான், இவர்களை உபசரிங்க. அதுக்கு சொல்லும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிற ரொம்ப வார்த்தை கவனிக்கிற என்னன்னா, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடிக்கு. அப்போ விருந்தோம்பல் என்கிற அந்த பழக்கம் இங்கே கனியற்றவர்களாக காண்பிக்கப்படுகிறது. விருந்தோம்பல் பழக்கம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? ஆமா, இப்ப நமக்குள்ள விருந்தோம்பல் பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்க பவுல் சொல்ற வார்த்தை என்ன இருக்குது? கனியற்றவர்கள். அப்படி கனியற்றவர்களா இருக்கிறவர்களும் அவங்க தன்னுடைய குறைவுகளை நீக்கத்தக்கதாக இப்படி சேனாவையும் அப்பல்லோவையும் விசாரித்து அவர்கள் பழகட்டும், நற்கிரியைகளை செய்து அவர்கள் என்ன செய்யட்டும்? பழகட்டும். அப்போ ஒரே நாள்ல நம்ம இந்த விருந்தோம்பல் பழக்கத்துல ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட முடியாது. ஆனா என்ன செய்யணும்? இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னே காலம் ஓடிடக்கூடாது. நம்மளை பழக சொல்லி இருக்குது. வருகிற நபர் பிரசித்தி பெற்ற நபராக இருந்தாலும் சரி, பிரசித்தம் இல்லாத நபராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நமக்கெல்லாம் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? யாராவது ஒரு பிரபலமான ஊழியர் வந்தா நம்ம வீட்டில் திறந்து கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் இல்லையா? ஆனா வெபையாளா இருந்தாலும் சரி, சேனாவா இருந்தாலும் சரி, அப்பல்லோவா இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய இல்லத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். கடைசியா வேதாகமத்துல காயு அப்படிங்கிற பேரு 4 பேருக்கு சொல்லியிருக்கு. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்குது? 4 பேர். நான் செய்தியோட இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வேத அறிவுக்காக. காயு அப்படிங்கிற பேர் எத்தனை முறை இருக்குது? 4 முறை. 4 மனிதர்கள். ஒண்ணு மக்கதோனியா தேசத்தை சார்ந்தவர், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அடுத்தது தெர்பை அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல ஒரு காயு இருந்தான், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்தது 2 பேர் இருந்தாங்க, ஒருவன் கொரிந்தியன், ஒருவன் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய அவனுடைய ஃப்ரெண்ட், அவனுடைய நண்பனாக தோழனாக இருக்கிறான். யாரெல்லாம்? ஒரு மக்கதோனியா தேசத்தை சார்ந்தவர், ஒரு தெர்பை தேசத்தை சார்ந்தவர், ஒரு கொரிந்து சபையை சார்ந்தவர், ஒருவன் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நண்பன். இந்த 4 காயுல 2 காயுவை குறித்து என்ன எழுதியிருக்குன்னா, அவர்கள் இந்த விருந்தோம்பல் பழக்கத்தை உடையவர். ரொம்ப ஆச்சரியமான காரியம். 4 காயுல 2 காயு யாரு? இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக எழுதப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதுல அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற காயுவை குறித்து பவுல் இப்படி எழுதியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பவுல் ஞானஸ்நானம் கொடுத்ததா எழுதியிருக்கிறார். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஆமா, ஒருவனுக்கு என்ன செய்யல? ஞானஸ்நானம் கொடுக்கல. இப்படி பவுலால் கொரிந்து பட்டண சபையில் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கிற இந்த காயு, இவனுடைய வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரோமர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கு. அப்படியே அதே பக்கம் தான் பாருங்க, அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற என்ன வருகிற எல்லாம் இருக்கிறீங்களா? ரோமர் 16:23 வாசிங்க. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயுங்களை வாழ்த்துதான். அப்ப கொரிந்து பட்டணத்துல
நமக்கு கொரிந்து பட்டணத்தின் சபையை குறித்து நெகட்டிவான நிறைய காரியங்கள் தெரியும். ஆனா அந்த சபையில பவுல் மூலமாக ஞானஸ்நானம் எடுத்த இந்த காயு அவன் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறான்? பவுலையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுடைய வீட்டுல தான் சபை என்ன செஞ்சிருக்கணும், கூடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருந்துதான் ரோமர் நிருபம் எழுதப்பட்டது. இந்த வீட்டுல இருக்கும்போது தான் என்ன செய்யப்பட்டது, ரோமர் நிருபம் எழுதப்பட்டது. நல்ல கவனிங்க, சும்மா ஏதோ பாஸ்டர் உட்கார்ந்து விருந்தோம்பல் பேசிட்டு இருக்கிறான்னு நினைக்க கூடாது. நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சுவிசேஷமும் நமக்கு கிடைத்திருக்கிற நிருபங்களும் இந்த விருந்தோம்பலின் அடிப்படையில தான் நம்ம கைக்கு வந்திருக்குது. ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பெபேயாள் என்கிற சகோதரி தான், அவன் என்ன செய்யறான், கெங்கிரேயன் ஊழியக்காரியா இருந்தாலும் அவன் தான் இந்த நிருபத்தை எடுத்துட்டு போறான். அந்த நிருபத்தை எடுத்துட்டு போறதுக்கு அந்த நிருபம் எழுதப்பட்டது யாருடைய வீட்டுலன்னா, இந்த கொரிந்து பட்டணத்தை சார்ந்த காயுனுடைய வீட்டுல. அப்ப ரோமர் என்கிற நிருபம் எழுதப்படுவதற்கு, அதை சுமந்து கொண்டு செல்வதற்கு தேவன் 2 நபர்களை பயன்படுத்தினார், ஒரு பெண் ஒரு ஆண். இந்த 2 பேருக்குமே என்ன குணாதிசயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேருக்குமே விருந்தோம்பல் பழக்கம் இருந்தது. என்ன இருந்துச்சு? அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, அவர்கள் சொப்பனம் பார்க்கிறவர்கள் அல்ல, அவர்கள் வேத போதகர்கள் அல்ல, அவர்கள் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கக்கூடிய மனநிலைமையில் இருந்தது. அது அவங்களுடைய சுபாவமா இருந்ததுனால பவுலையும் ஏத்துக்கிட்டாங்க. பவுலோட சேர்ந்து வந்த ஒரு கூட்டத்தையும் உள்ள வீட்டுக்குள்ள வச்சு உபசரிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு நிருபத்தை எழுதி அதை அங்கே வந்த கெங்கிரேயா சபையின் பெபேயாள் இடத்துல கொடுத்து ரோமாபுரிக்கு அனுப்புகிறார். யோசிச்சு பாருங்க, தோல் பதண்டுகிற சீமோன் விருந்தோம்பலை செய்து அந்த இடத்துல பேதுருவை தங்க வச்சிருந்தாம இருந்தா புறவினத்தாருக்கான சுவிசேஷம் போவதில் பெரிய கேள்விக்குறியாயிருக்கும். சபைக்குள்ள இருக்கிறவர்கள் தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்ததுனால தான் நிருபங்கள் எழுதப்படுவதற்கும் அந்த நிருபங்கள் கொண்டு செல்லப்படுவதற்கும் தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களையே பயன்படுத்தினார். ஓகேவா? ஒரு காய் பார்த்துட்டோம், கொரிந்து பட்டணத்தின் சபை. இன்னொரு காயோ யாருன்னா, அவர் தான் பெர்கமோ அப்படிங்கிற சபையினுடைய பிஷப். என்ன சபையினுடைய பிஷப்? பெர்கமோ. 3 யோவான் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 331 பக்கம், 1ஆம் வசனம் வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு, அவனுடைய ரொம்ப ஃப்ரெண்ட். 3 முறை அந்த பிரியமான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ற. நம்ம அதுல இருந்து 1 மட்டும் திருடிக்குவோம், 2ஆம் வசனம் மட்டும். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நம்ம யாருக்கும் பிரியமானவர்கள் கிடையாது. தேவனுக்கும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல, ஊழியக்காரனுக்கும் அப்படி இருந்த மாதிரி தெரியல. சரி போட்டோம். இப்போ இந்த மனுஷனுடைய சுபாவங்கள் அங்க என்ன சொல்லி இருக்குது பாருங்க. 5ஆம் வசனம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். நல்ல கவனிங்க, இந்த இன்னொரு காயுவை குறித்து யோவான் எழுதும்போது என்ன சொல்றான்னா, புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களை பராமரிப்பதற்கும் இந்த காயுவுக்கு அப்படி ஒரு சுபாவம் என்ன செஞ்சுதான் இருந்துச்சு. அது உண்மையா செஞ்சான்னு எழுதியிருக்கிறார். யார் சொன்ன இதெல்லாம்? யார் உபசரிக்கப்பட்டார்களோ அவர்களே உன்னை குறித்து என்னிடத்திலே வந்து என்ன செஞ்சாங்க? சாட்சி சொன்னாங்க. அவனுடைய உண்மை தன்மை. 3ஆம் வசனத்துல பாருங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவன் அந்த உபசாரம் பண்ணுகிறது மாத்திரம் இல்ல, அவன் சாட்சியா நடக்கிறவனாக இருந்தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் சபைக்குள்ள வந்துட்டான்னா அவன் பெரிய ஆவிக்குரிய குணாதிசயங்களோடு இருக்கிறான், வரங்களை உடையவனாக இருக்கிறான், அல்லது பெரிய பொசிஷன் இருக்கிறான் இல்ல. சபைக்குள்ள இருக்கிற மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தார்கள்.
அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மன உண்மையா செஞ்சாங்க. அது தேவன் பேரில இருக்கிற நேசத்தின் அடிப்படையில் செய்தாங்க. அவங்க சத்தியத்தின்படி நடந்து கொண்டிருந்தார்கள். அப்ப 4 காயுல 2 காயு எதற்காக அறியப்படுகிறார்கள் என்றால் இந்த விருந்தோம்பலுக்காக. இப்படிலாம் வாசித்த உடனே எல்லாருமே இப்படிதான் இருந்திருப்பாங்களா பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதே அதிகாரத்துல இன்னொருத்தனை குறிச்சு எழுதி இருக்குது. அவனை 9ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் பாருங்க. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போகாமல் நான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நன்றி, ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறார். இப்ப என்னுடைய கேள்வி, நீங்கள் காயுவாக இருக்க போகிறீர்களா அல்லது தியோத்திரேப்பாக இருக்க போகிறீர்களா? அவன் என்ன பண்ணுவான்னா, அவனும் செய்ய மாட்டான், அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டான். நம்ம ஊர்ல பழமொழி இருக்குல்ல, மேயிற மாட அவனும் செய்ய மாட்டான். சரி, அவனுக்கு தான் மனசு இல்ல, விட்டுரு. அடுத்தவங்களே என்ன செய்ய மாட்டானா? யாருக்கு இந்த பிரச்சனைனா, இயேசு கிறிஸ்துடைய மார்புல சாஞ்சிருந்த யோவானுக்கு இந்த நிலைமைன்னா, அப்போ சாமானிய மனிதர்கள் இவன் கையில சிக்கினா என்ன ஆகும் இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறதுனால எல்லாருமே இந்த விருந்தோம்பல் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்களா என்றால் ஒரு சிலர் இருக்க மாட்டாங்கன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. இப்ப நம்ம யாரா இருக்க போறோம்? பெபையாள போல இருக்க போறோமா? அல்லது தீத்துவுக்கு அங்கே நிருபத்தில் எழுதப்பட்ட அந்த நற்கிரியைகளை செய்து பழக போகிற அந்த மனிதர்களை போல இருக்க போகிறோமா? அல்லது கொரிந்து பட்டணத்தில் இருந்த அந்த காயுவின் வீட்டாரை போல இருக்க போறோமா? அல்லது நம்முடைய பிரதானமான போக்கஸ் தோல் பதிலுகிறவனாகிய சீமோனை போல இருக்க போறோமா? அல்லது இந்த தியோத்திரேப்பை போல இருக்க போறோமா? நல்ல கவனிங்க. நீங்க ஒரு ஆளை ஏற்றுக்கொள்கிறதுனால அந்த நபர் உங்களுக்கு நன்மை செய்துவிட்டு தான் போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை வந்தது இயேசுவா இருந்தா, வந்தது தேவனா இருந்தா, வந்தது தேவதூதர்களா இருந்தா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. வந்தது எதிரி எலியாவா இருந்தாலும் பிரச்சனை வராது. ஒருவேளை கேயாசியா இருந்தாலும் பிரச்சனை தான். எலிசா தங்கி இருந்த ரூம்ல தான் யாரும் தங்கி இருந்தா? கேயாசி தங்கி இருந்தான். ஐயோ, கேயாசியை நான் வச்சு பராமரிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த சுனேமியாள் ஏங்கி இருக்கிறதற்கு வாய்ப்பு. சில நேரத்தில் அந்த கேயாசியும் அவளுடைய ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். அப்படிதானே? பிள்ளை இல்லைங்கிற விஷயம் யாரு மூலமா தெரிஞ்சது? பெரிய தீர்க்கதரிசிக்கு பிள்ளை இல்லைங்கிற விஷயம் தெரியல, பிள்ளை செத்து போன விஷயமும் தெரியல. அதை ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிற பெரிய தீர்க்கதரிசி. 2 மடங்கு அபிஷேகம் இருக்கிறது. தேவன் அதை எனக்கு மறைத்து விட்டார். இன்னைக்கு தீர்க்கதரிசியா இருந்தா வீட்டுல சமைச்ச சாப்பாட்டுல இருந்து உள்ள வச்சிருக்கிற எலுமிச்சம் வரை வரைக்கும் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. இருக்கிறீங்களா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. யாருக்கே தெரியல, எலிசாவுக்கே தெரியல. நம்ம ஜெபிக்கும் போது அப்படிதான் கேட்கிறோம், ஆண்டவரே எலிசாவை போல 2 மடங்கு. எலிசாவை போல 2 மடங்குனா உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யார் வேணும்? கேயாசி மாதிரி ஆட்கள் வேணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்க வேண்டும்? இதன் அடிப்படையில தான் தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரமான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அழுத்தமாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னேன், கட்டிடங்கள் இன்றைக்கு கட்டப்படுவதற்கும் பெரிய பெரிய இடங்களை வாங்குவதற்குமான தேவை எதற்கு வந்தது? அப்படி ஒரு அவசியம் என்ன? காரணம், நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படாததினால், நம்முடைய இல்லங்கள் சுவிசேஷத்திற்காக திறக்கப்படாததினால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணிக்காக செலவிடப்பட வேண்டிய பணங்கள் இடங்களுக்கும் கட்டிடங்களுக்கும் கார்களுக்கும் செலவிடப்படுகிறது. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சீனா தேசத்துல நம்மை காட்டிலும் அடக்குமுறைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அங்கே சுவிசேஷத்தினுடைய பிரபல்யம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள்
தங்கள் வீடுகளை ஆராதிப்பதற்கு பரிசுத்தவான்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடமாக, சபையை பயிற்சி செய்கிற இடமாக தங்களுடைய வீடுகளை வைத்திருக்கிறதுனால அதுக்கு அரசாங்கம் சொல்ற பேர் என்ன? அண்டர் கிரவுண்ட் சர்ச். அவங்க அரசாங்கம் பேர் வச்சிருக்குது, கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அப்படி இருக்கிறதுனால சீனாவில் ஊழியம் செய்யறதுக்கு இடம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பிஏ சிஸ்டத்தினுடைய அவசியம் இல்லை. ஒரு ஊழியன் லட்சக்கணக்கான மக்களுக்கான ஊழியனாக இருக்கிறார். ஒரு அமெரிக்கர் அங்க, ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஊழியக்காரர் அங்க சீனாவுக்கு போயிட்டு அவர் ஊழியம் செய்யறதுக்கு போயிருந்தார். ஒரு 22 பேர் ஊழியக்காரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக போயிருந்தார். பொதுவாக ஊழியர் கூட்டம் அப்படின்னு சொன்னாலே 300, 400, 500, 1000 அப்படிதான் வரும். ஆனா அவர் 22 பேருக்கு கொடுத்தார். 22 பேருக்காக பிரசங்கம் பண்ணார். அப்போ அந்த மீட்டிங் நடக்கும்போது அங்க இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட பார்த்து கேட்டார். அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சேர் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏன்னா ரகசியமாக நடக்கிற ஒன்றாக இருக்கிறதுனால அவங்க எல்லாம் அப்படியே கூனி குறுகி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிள்ளைங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டார், நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க? உங்ககிட்ட எத்தனை ஆத்துமாக்கள் இருக்குது? அங்க கீழே உட்கார்ந்து இருந்த அந்த 22 பேரும் சொன்னது என்ன தெரியுமா? லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களுக்கான கண்காணிகள் என்று. எத்தனை பேர்? எல்லாருமே லட்சத்துக்கு மேல. இவர் பிரசங்கம் போனவர் வந்துட்டு அவர் சர்ச்சில் ஒரு 1000 சில்லறை தான் ஆள் இருக்கிறாங்க. இப்ப இவருக்கு கில்ட்டி ஆகி போச்சு. என்னன்னா அது லட்சக்கணக்கான ஆட்களை ஆதாயம் பண்ணி வச்சிருக்கிற ஆட்களுக்கு நான் பெரிய ஆள் மாதிரி பிளைட்ல வந்து இவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால வந்து நிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அப்போ அந்த கூடுதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஊழியக்காரர் சொன்னாங்களாம், ஐயா நாங்களும் உங்க சபையை மாதிரி நல்லா ஆராதிக்கணும், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னாராம், எங்க சபை மாதிரி நீங்க ஆகவே வேண்டாம், நீங்க இப்படியே இருக்கீங்கன்னாராம். ஏன்னா எங்க சபை மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்களும் இடத்தை வாங்குறதுக்கும் கட்டடத்தை கட்டுறதுக்கும் லைட் போடுறதுக்கும், அதாவது ஆட்கள் வர்ற வரைக்கும் லைட் போட்டுருக்கோம், ஆட்கள் வந்தோம்னா என்ன செஞ்சிருவாங்க? இப்போ இப்ப அப்படிதான் இருக்குது. ஆட்கள் போனவங்க திரும்ப லைட் போடுவாங்க. நல்ல கவனிங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னதான், தயவு செய்து எங்க ஊர் மாதிரி மாறிட வேண்டாம், எங்க சபை மாதிரிலாம் மாறிடாதீங்க, நீங்க எப்படி இருங்க. ஏன்னா இதுதான் ஆதி திருச்சபையினுடைய பழக்கம். இதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஊர்ல நிறைய நேரத்தில் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். அவங்க சொல்ற எழுப்புதல் என்னன்னு எனக்கும் தெரியல. நான் எதை விசுவாசிக்கிறேன்னா, ஆதி திருச்சபை கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயத்தோடு ஒரு நல்ல விருந்தோம்பலை கொடுக்கக்கூடிய, கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கக்கூடியவர்களாக ஒரு சக மனிதர்களோடு பழகி அவர்களுக்கு நல்ல ஒரு உபசரிப்பை கொடுத்து அவங்களை கவனிச்சு அவங்களுக்காக ஜெபித்து அவர்களை போஷிக்கிற பராமரிக்கிற காரியங்களை செய்கிறதுல தேவ சபையின் மக்கள் கவனமாக இருந்தால் சபையின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். நாம் நம்முடைய இருதயத்தை அடைத்துக் கொள்கிற வரைக்கும் சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுவது கடினம். நம்முடைய இருதயம் திறக்கப்படுங்க. சுவிசேஷத்தை அறிந்திருக்கிற நீங்கள், சுவிசேஷத்தினுடைய மேன்மையை அனுபவிக்கிற நீங்கள், அந்த சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுவதற்கு முதலாவது உங்கள் இருதயத்தை திறவுங்கள். குறைந்தபட்சம் இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்க வீட்டுல வாரத்துல ஒரு நாள் ஆகும் சபையில் இருக்கிற ஒரு 4 பேரை கூட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்கு ஒருவர் கேட்கக்கூடிய வசனங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, தியானிங்க. ஐயோ எங்க வீட்டுக்குள்ள ஆள் வந்துச்சுன்னா குப்பையாகி போயிடும், பூட்டி வச்சிருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நல்ல சுபாவம் அல்ல. அது நல்ல சுபாவம் அல்ல. அது ரட்சிக்கப்பட்டவனுடைய சுபாவமே இல்லை. இப்ப நான் காமிச்சு கொடுத்துக்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலிருந்து கடைசியா 3 யோவான் வரைக்கும் எல்லா மனிதர்களும் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், அன்பு கூர்ந்தார்கள், உபசரித்தார்கள். யார் ஏற்றுக்கொள்ளலன்னா நெகட்டிவா நம்ம ஒண்ணுதான் பார்த்தோம், தியோத்திரேப்பு மட்டும்தான். அவனும் சபைக்குள்ள தான் இருந்தான். கடைசியா ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம்.
சேர்ந்து வாசிக்கலாமா? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள், அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிக்கிறது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்கவும், உபசரிக்கிற பண்பை தேவ சனங்களுக்கு மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்களுக்கு மத்தியிலையும் நாம் செய்வதற்கு, அவர்கள் திருப்பி எனக்கு செலுத்துவார்கள் என்பதற்காக அல்ல. நான் ஒரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன், இனி அவங்க எனக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற மனப்பான்மையோட அல்ல. திருப்பி செலுத்த முடியாத நபர்களுக்கு உங்களுடைய அன்பை காண்பீர்கள். யாருக்கு கொடுங்க? ஒரு டிரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா? நல்லது. இந்த முறை 2 பேருக்கு நாங்க எடுத்து கொடுப்போம். அதாவது நாங்க தனிப்பட்ட விதத்தில் எடுத்து கொடுப்போம். 2மே நாங்க எடுத்த துணிமணிகளுக்கான ஈக்குவலண்டான ரேட்டு தான். நான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பதற்காக மார்க்கெட்ல போய் விலை குறைஞ்சதை போய் வாங்கிட்டு கூடாது. நம்ம வீட்டுக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே ரேஞ்சில் என்ன செய்யணும்? எடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாத நபர்களுக்கு கொடுங்க. அதுதான் இயேசு சொன்னார், இது எனக்கே செய்தீங்க. யாருக்கு செஞ்சீங்க? இப்ப பேதுரு இந்த சீமோனை வச்சு பராமரிக்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. பணம் இருக்குதா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை. இவன் ஒரு டிராவலிங் மினிஸ்டர், இவனால ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாரையும் உட்கார்ந்து சாப்பாடு போட்டு பராமரிச்சுக்கலாம் இருக்க முடியாது. அதனால பேதுருவாலும் கூட திருப்பி செலுத்த முடியாத ஒன்றை தோல் பதடுகிற சீமோன் பேதுருவுக்கு செய்திருந்தான். அதுவே நம்மை போன்ற புறவினத்தாருக்கு சுவிசேஷம் பரவுவதற்கான மிக முக்கியமான காரணியாக இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ஜெபிப்போம். எழுப்பி நிற்போம்.